ஓகே தமிழ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படத்துல இந்த படம் ஒண்ணு. ஸோ நம்ம டைரக்ஷன்ல யார் தமிழ் இண்டஸ்ட்ரியில டாப் மோஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்ல வந்து யார் ஒரு ஃபர்ஸ்ட் தெரிவா ஞாபகம் வருவா? பிரம்மாண்டமா எடுப்பார்ல, பிரம்மாண்டத்தின் பெயர் போன டைரக்டர். பிரம்மாண்டம்னாலே நம்ம சங்கர் சார் தான். சரியா கண்டுபிடிச்சிருந்தது, நல்லா கண்டுபிடிச்சிருவாரு, பயங்கர நாலேஜ் இருக்குல்ல. ஓகே, அவரோட அடுத்த படம் ஏன்னா அவருக்கு வந்து எப்பவுமே பிரம்மாண்டமா எடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, அது ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட அடுத்த படம் இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு விட்டுட்டாங்க. நம்ம தான் ரொம்ப டூ லேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் 1 வந்து எந்த இயர் வந்துச்சு? கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குமா இருக்கும், 90, 95, 96 அந்த ரேஞ்சில் வந்த படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு பார்ட் 2 எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது டேட் எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ட்ரெய்லர் பார்த்தா நமக்கே தெரிய வந்துடும். இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா தாத்தா வேற மிரட்டி இருக்காரு, நம்ம சித்தார்த் வேற இருக்காரு அதுல. அவர் சொல்லியிருக்காரு, சங்கர் சார் எனக்கு முதல்ல பாய்ஸ் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கமலஹாசன் சாரோட, உலக நாயகன் கமலஹாசன் சாரோட நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் பயங்கரமா பண்ணிருப்பேன், தாத்தா வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு மேடையில. தாத்தாரு இந்தியன் தாத்தா டபால் டபால்னு மர்மகளில் எப்படி கொள்ளுவார்ல, வச்சு செஞ்சிருக்காருன்னு எனக்கே பார்க்க ஆர்வமா இருக்கு. பார்த்தது வருமா? வாங்க டைன் டைன் டைன். இந்தியன் 1 நீ பார்த்தது இல்ல, இப்போ இந்தியன் 2 பாரு. ஊராடா இது? படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குவே பேசுவோம். ஆனா அதை சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? பிரியா பவானி சார் இருந்தாரு. இந்தியன் எம் சேனாபதி, பழைய ஃப்ரீடம் ஃபைட்டர். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, போய் சொல்ல திருடாத நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை டாமன் ஜெரி ஆட்டம் 12th ஜூலை. டாமன் ஜெரி ஆட்டம் எப்படி இருக்கு இல்லையா? நான் நிறைய இடத்துல வந்து கமலஹாசன் சாரோட அந்த ஃபேஸ்ல ஒரு நான் மேக்கப் சென்ஸ் நல்லா தெரியுது இல்ல. ஆமா, அது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப உண்மையா தெரியாது. அங்க ஃபர்ஸ்ட் இந்தியன்லயுமே கூட தெரியும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம பார்க்க மாட்டோம். அவரே சின்ன வயசு தான். சின்ன வயசுல வந்துட்டு அவர் பெரிய கேரக்டர் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து நிறைய டிஃபரண்ட் கேரக்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. சித்தார்த் தான் வந்து அந்த ஒரு தப்பு தட்டி கேக்குற ஏற்கனவே டூயல் ரோல் பண்ணாரு, அதுக்கு பதிலா இப்ப சித்தார்த் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு என்னன்னு தெரியல, படமா தான் தெரியும். ஆனா சொல்றாருல, இப்ப நடந்துட்டு தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க, யார் தான் தட்டி கேக்குறது, நான் பண்றேன்னு சொல்றேன்ல. இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருந்தாரு, அவனா இருந்தா நல்லா இருக்கும், இருந்தாருன்னாரு. ஒருவேளை இப்பவும் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. செம்மையா இருக்கு.
இந்தியன் கதை என்ன தெரியுமா? தப்பை கட்டி கேட்பாங்க லடாமு. என்ன பண்ணுவாங்க தப்பு கட்டி? இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. பண்ணாம இருக்கிறதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் பார்த்து டைம் இல்லைன்ட்டு டப்புன்னு வந்து மர்ம கலையில வச்சு உன்னை வந்து செயல் இழந்து காந்திய வழியில நீங்க போறீங்க, நேதாஜி வழியில நான் போறேன். நேதாஜிங்கிறது நேதாஜி வந்துட்டு ஒன்லி ஃப்ரீடம் ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான், டம்மால் டுமில் தான். அப்படியே வந்து இப்படியா கில்லில வந்து வருவாங்கல்ல, இட்டு வச்சு அப்படியே கையை உடைச்சு இட்டு வச்சு. இப்ப ரீசெண்டா கில்லி படம் பார்த்தாங்க, அதனால அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெயலலிதா. சூப்பர். நானும் பண்ண போறேன். நீ வடிக ஏக்கதவா குத்தி வைக்காத மாட்டாயே. ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, இது பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அனிருத் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. எஜே சூர்யா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு பாரு நடமடம் நகர மாதிரியே வர்றாரு. அது டான்ஸ் அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல்ல வர்றாரு. பாலிவுட் ஆக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, பேர் எனக்கு தெரியல, நான் சரியா தெரியாம சொல்ல கூடாது இல்லையா. பாபி சிங்கா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க. தங்கச்சி போல இருக்கு பாப்போம். ஆனா பாட்டுல தங்கச்சி இருப்பாங்களா ஒரு சின்ன அஞ்சு இருக்கு. ஏய் அது சுகன்யா, கஸ்தூரி கஸ்தூரி சொல்றான். சுகன்யா அவங்க வைஃப் கஸ்தூரி தானே? கஸ்தூரி சொல்றான். சின்ன அஞ்சு இருக்கு சொர்க்கமே இருக்கு. அந்த பாட்டு வந்து இப்போ நம்ம ரீல்ஸ்ல வந்து இன்ஸ்டால வந்து நல்லா ஃபேமஸா போச்சுல. வேற லெவல் தான் இந்தியன் இல்ல. கண்டிப்பா. ஓகே பயங்கரமா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு ரசிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். பாய்.